பேண்டமிக்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே வந்து தெரியும். எவ்வளோ சூப்பர் ஸ்டார்லாம் வந்து இந்த டபிள்யூடபிள்யூ கம்பெனி வந்து விட்டு ரொம்ப நாள் வந்து லீவ்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கேரி பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீல் டர்ன் பண்ணாரு. ஜென்ரேஷனல் ஒரு ஹீல் டர்ன் வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த ஹீல் டர்ன் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக இருந்ததுன்னு உங்களுக்கே வந்து தெரியும். அது வந்து ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தது. அது வந்து டபிள்யூடபிள்யூ வந்து எங்கேயோ வந்து கொண்டு போயிடுச்சு. எந்த ஷோல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வராரோ அந்த ஷோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுது. ரோமன் ரெயின்ஸோட பேரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து எல்லா ஷோஸையும் வந்து சோல்ட் அவுட் பண்ணாங்க. ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தாரு நம்ம ரோமன் ரெயின்ஸ். மர்ச்சன்டைஸாக இருக்கட்டும், டிக்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணி விட்டுறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸ். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட கிரேஸே வந்து ரொம்ப வந்து அப் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸோட மறுபடியும் பிரைம் இரா வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து நோ. மறுபடியும் வந்து நம்ம இந்த பிரைம் ரோமன் ரெயின்ஸோட ஏரா வந்து பார்க்கவே முடியாது. ரோமன் ரெயின்ஸோட கரண்ட் புக்கிங்கை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது டபிள்யூடபிள்யூ வந்து என்ன ரோமன் ரெயின்ஸை வந்து ஃபியூச்சருக்காக வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க.